வணக்கம். இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அதோட பாக்கெட் மேல இருக்கிற பேர மட்டும் படிப்பீங்களா? இல்ல அதுக்குள்ள என்னென்ன சத்துக்கள் இருக்கு, நம்ம உடம்புக்கு அது நல்லதான்னு பாப்பீங்களா? நிச்சயமா பாப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ESG. இது ஒரு கம்பெனியோட நியூட்ரிஷன் லேபிள் மாதிரி. அவங்க எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்கன்றத தாண்டி, அந்த கம்பெனி உண்மையில எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான வழி. சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல நாம என்னென்ன பேச போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்திரலாம். ESG இப்போ ஏன் இவ்ளோ முக்கியம்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அதோட 3 முக்கிய பாகங்களான சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் நிர்வாகம் பத்தி பேசி, கடைசியா இது எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் ஒரு கம்பெனினா லாபம் மட்டும்தான் முக்கியம். ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. முதலீட்டாளர்களாகட்டும், வாடிக்கையாளர்களாகட்டும், ஏன் அங்க வேலை செய்யற ஊழியர்கள் கூட வெறும் லாபத்தை மட்டும் பார்க்கறதில்ல. அந்த கம்பெனி இந்த பூமிக்கு என்ன செய்யுது, சமூகத்துக்கு என்ன செய்யுது, வெளிப்படையா இருக்காங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பெரிய மாற்றம் தான் ESG-யை இன்னைக்கு இவ்ளோ முக்கியமான விஷயமா மாத்திருக்கு. அப்போ இந்த ESG அறிக்கைனா என்ன? சும்மா நாங்க நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்றது மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது ஒரு முறையான கட்டமைக்கப்பட்ட ஒரு செயல்முறை. ஒரு கம்பெனி சுற்றுச்சூழலிலும் சமூகத்திலும் ஏற்படுத்துற தாக்கங்களை எப்படி அளக்குது, அதை எப்படி நிர்வகிக்கிறாங்க, அதை எப்படி நமக்கு சொல்றாங்கன்றதுக்கான ஒரு தெளிவான வழிமுறை அது. இது GRI, ஐக்கிய நாடுகள் சபை மாதிரியான உலகளாவிய சரங்களோட அடிப்படையில இருக்கு. அப்போதான் ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனியோட சரியா ஒப்பிட முடியும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் தானா வந்துராது. இதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான டீம் வேலை செய்யுது. ESG அதிகாரி, சுற்றுச்சூழல் தலைவர், சமூக பொறுப்பு தலைவர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. இது வெறும் பேருக்கு செய்யற விஷயம் இல்ல. இந்த அமைப்பு தான் ESG-ய ஒரு கம்பெனியோட முக்கிய செயல்பாடா மாத்துது. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் இதோட தாக்கம் இருக்கிறத இது உறுதி செய்யுது. இப்போ ESG-யோட முதல் தூணுக்கு வருவோம். அதுதான் E. அதாவது என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல். ஒரு கம்பெனி நம்ம பூமி மேல ஏற்படுத்துற தாக்கத்தை எப்படி நம்பர்ஸ் வச்சு அளக்குறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட சுற்றுச்சூழல் கதையை இந்த அளவீடுகள் தான் சொல்லும். உதாரணத்துக்கு அவங்க எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்றாங்க, அதுல எவ்வளோ சூரிய சக்தி மாதிரியான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல இருந்து வருதுன்னு பார்த்தாலே அவங்களோட எதிர்கால நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் கார்பன் உமிழ்வு, தண்ணீர் பயன்பாடு, கழிவு மேலாண்மைன்னு ஒவ்வொன்றும் இந்த பூமி மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறையை அப்படியே காட்டிடும். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. ஒரே ஒரு நம்பர், ஆனா அது ஒரு கம்பெனியோட அர்ப்பணிப்பை பத்தி எவ்வளோ பெரிய கதையை சொல்லுது பாத்தீங்களா? அவங்க பயன்படுத்துற மொத்த ஆற்றல்ல புதுப்பிக்கத்தக்க ஆற்றலோட சதவீதம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஒரு நிலையான எதிர்காலத்தை நோக்கி அவங்க எந்த வேகத்துல போறாங்கன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிரும். சரி, சுற்றுச்சூழல் பத்தி பார்த்தாச்சு. இப்போ ESG-யோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு போலாம். அது S, அதாவது சோஷியல், சமூக பொறுப்பு. இது ஒரு பிசினஸோட மனித பக்கத்தை பத்தினது. ஒரு கம்பெனி தன்னோட ஊழியர்களையும் அவங்க செயல்படுற சமுதாயத்தையும் எப்படி நடத்துது, எப்படி மதிக்கிறதுன்றது தான் இது. இந்த அளவீடுகள் ஒரு கம்பெனி தன்னோட மனித வளத்துல எப்படி முதலீடு செய்யுதுன்னு காட்டும். உதாரணத்துக்கு, ஒரு ஆபீஸ்ல ஆண், பெண், வெவ்வேறு வயதினர்னு எல்லாரும் இருந்தா அங்க புதுமையான யோசனைகள் உருவாகும். ஊழியர்கள் சந்தோஷமா வேலை செஞ்சா கம்பெனியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த கம்பெனியோட சமூக அடித்தளம் எவ்வளவு வலுவா இருக்குன்னு நமக்கு சொல்லும். இந்த பார் சார்ட் நான் சொன்ன விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்களோட பாலினம் அல்லது வயது விகிதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு பணியிடத்தை உருவாக்குறதுல அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிரும். இப்போ நாம கடைசி தூணுக்கு வந்தாச்சு. அது G, அதாவது கவர்னன்ஸ், நிர்வாகம். E மற்றும் S ரெண்டுமே சரியா, நேர்மையா, வெளிப்படைத்தன்மையோட நிர்வகிக்கப்படுதான்னு உறுதி செய்யற அஸ்திவாரமே இந்த G தான். இந்த அளவீடுகள் தான் ஒரு கம்பெனி எவ்வளவு நேர்மையா நடத்தப்படுதுன்னு சொல்லும். உதாரணத்துக்கு, போர்டுல இருக்கிறவங்க சுதந்திரமா முடிவு எடுத்தா கம்பெனிக்கு நல்லது நடக்கும். ஊழல் தடுப்பு கொள்கைகள் தெளிவா இருந்தா முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த ஒவ்வொரு அளவீடும் ஒரு கம்பெனியோட நம்பகத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன நம்பர் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, கம்பெனில இருக்கிற 95% ஊழியர்களுக்கு ஊழலுக்கு எதிராக பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இது வெறும் கொள்கை அளவுல இல்லாம நடைமுறையிலையும் நேர்மையா இருக்க அவங்க எவ்வளவு உறுதியா இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். இப்ப நாம இந்த 3 தூண்கள்ல இருக்கிற அளவீடுகளையும் பார்த்துட்டோம். அடுத்து இந்த தகவல்கள் எல்லாம் எப்படி சேகரிக்கப்படுது, எப்படி சரிபார்க்கப்படுது, அப்புறம் எப்படி இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஒரு கம்பெனி தன்னோட ESG டேட்டாவை வெளியிடுறதுக்கு முன்னாடி அது துல்லியமா, நம்பகத்தன்மையா இருக்குதான்னு உறுதிப்படுத்திக்க இந்த 4 படிகளை பின்பற்றுவாங்க. முதல்ல டேட்டாவை சேகரிப்பாங்க, அப்புறம் கம்பெனிக்குள்ளேயே அதை சரிபார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியிலிருந்து ஒரு குழு வந்து அதை சரிபார்க்கும்,
கடைசியா தான் அதை பொது அறிக்கையா வெளியிடுவாங்க. இது ரொம்ப கவனமான ஒரு செயல்முறை. அப்போ இந்த அறிக்கைகள் எல்லாம் யாருக்காக? வெறும் முதலீட்டாளர்களுக்கு மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. ஒரு கம்பெனியோட செயல்பாடுகள்ல அக்கறை இருக்கிற எல்லாருக்கும் தான். அரசாங்க அதிகாரிகள், ஊழியர்கள், உள்ளூர் மக்கள், ஏன் நீங்களும் நானும் மாதிரி வாடிக்கையாளர்கள் வரைக்கும் எல்லாருமே இதுல அடங்குவாங்க. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இந்த கேள்வி வெறும் கம்பெனிகளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். நாம ஒரு பொருளை வாங்குற இல்ல முதலீடு செய்யற கம்பெனி கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கணும்னு இது நம்மள யோசிக்க வைக்குது. அவங்களோட ESG கட்டமைப்பு உண்மையிலேயே நம்புற மாதிரியும் வெளிப்படையாவும் இருக்கா? இதுதான் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி.